வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பொன்னியின் செல்வனோட 4வது பாகத்தில் அடுத்த அத்தியாயத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயத்தோட பேர் தோழனா துரோகியா. இந்த அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்குன்னா, அதாவது போன அத்தியாயத்தில் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் இங்கே கடம்பூர் மாளிகையிலேருந்து தப்பிச்சு அவங்க குதிரை மேலே ஏறி வந்துட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு இதை பார்த்தோம். இங்கே மணிமுத்தா நதிக்கிட்ட ஆதித்த கரிகாலனும் அவனோட தோழர்கள் 2 பேரும் அங்கே கடம்பூர் மாளிகைக்கு போயிட்டுருக்காங்க. அதாவது ஆதித்த கரிகாலன், கந்தன்மாறன், அதுக்கப்புறம் பார்த்திபேந்திர பல்லவன், இவங்க 3 பேரும் சேர்ந்து போயிட்டுருக்காங்க. அங்கே ஆதித்த கரிகாலனுக்கு திருமுது குன்றம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நல்ல வரவேற்பு கிடச்சிது. நல்ல உபச்சாரம்லாம் பண்ணாங்க. இப்போ பார்த்திபேந்திர பல்லவன் இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதை ஆதித்த கரிகாலன் கேட்குறான், யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இந்த கிழவரையும் கிழவியையும் பற்றி என்னாலலாம் பாட முடியாதுன்னு ஒருத்தர் சொன்னாரே, சுந்தரமூர்த்தி நாயனார், அவரை பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே, என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்கிறியா அப்படின்னு ஆதித்த கரிகாலன் கேட்குறான். அப்போ ஆதித்த கரிகாலன் கிட்ட பார்த்திபேந்திர பல்லவன் கதையை சொல்கிறான். இந்த மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனார்னு ஒருத்தர் இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சிவன் கோவிலில் சிவபெருமான் பார்க்குறதுக்கு ரொம்ப வயசானவராக இருக்கார், இவரை பற்றி எப்படி நான் பாட்டு பாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாங்க. சரி, அம்மனாவது பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மனையும் பார்த்தாராம். அம்மனும் பார்க்குறதுக்கு வயசான ஆளாக தான் இருந்தாங்க. அதாவது விருத்தகிரீஸ்வரர், விருத்தகிரீஸ்வரி அப்படிங்கிற பேரில் சிவபெருமானும் அம்மனும் இருந்திருக்காங்க. இவங்கள ஒரு கிழவனையும் கிழவியையும் பற்றி நான் எப்படி பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவர் கோபமாக எழுந்திரிச்சு போயிட்டார். அதுக்கப்புறம் கோவிலில் இருந்தவங்கெல்லாம் சேர்ந்து இன்னொரு அம்மன் சிலையை அவங்க செஞ்சு அந்த சிலைக்கு பாலாம்பிகைன்னு பேர் வைக்கிறாங்க. பாலாம்பிகைன்னு பேர் வச்சக்கப்புறம் திரும்ப சுந்தரமூர்த்தி நாயனாரை போய் பார்த்து கெஞ்சி அவங்கள அவரை அவங்களோட கிராமத்து கோயிலுக்கு பாட சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் பாடலைன்னா புண்ணியம் அடைஞ்ச மாதிரி இருக்காது, நீங்கள் கண்டிப்பாக பாடணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி இவ்வளோ கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் பாடியிருக்காரு. இந்த விஷயத்தை, இந்த கதையை கேட்டவுடனே ஆதித்த கரிகாலன் பயங்கரமாக சிரிக்கிறான். இப்படி எப்போவாவது பெரிய பழுவேட்டரையரையும் அவரோட மனைவியையும் பார்த்துட்டு யாராவது ஒரு புலவர் இந்த கிழவன் கிழவிக்கெல்லாம் நான் பாட்டு பாட முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் பெரிய பழுவேட்டரையர் இந்த மாதிரி நந்தினியை பார்த்து அவரை தூக்கிட்டு கல்யாணம் பண்ணிப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறான். அதை கேட்டவுடனே கந்தன்மாறனும் பார்த்திபேந்திர பல்லவனுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. அவங்க எதுவும் சொல்லாமல் இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திபேந்திர பல்லவன் சொல்கிறான், இந்த மாதிரி கடவுள் எதுக்கு முதுமையான பருவத்தை கொடுத்தாரோ தெரியல, அப்படி இளமையாகவே கடைசி வரைக்கும் இருந்துட்டு போயிடலாம், நமக்கு எவ்வளோ வயசு விதிக்கப்பட்டிருக்கோ அது வரைக்கும் இளமையாகவே இருந்துட்டு போயிடலாம்ல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆதித்த கரிகாலன் சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம கடைசி வரைக்கும் நல்ல இளமையாக நல்லா குதூகலமாக சந்தோஷமாக இருந்தாலே முதுமை நமக்கு வரவே வராது அப்படின்னு சொல்கிறான் ஆதித்த கரிகாலன். அதை கேட்டவுடனே கந்தன்மாறனும் பார்த்திபேந்திர பல்லவனும் எதுவுமே சொல்லாமல் வராங்க. அப்போ ஆதித்த கரிகாலன் சொல்கிறான், சரி நீங்கள் ஏன் முதுமை பருவத்தை பற்றியும் அதுக்கப்புறம் வரப்போகிற சாவை பற்றியும் எதுக்கு இவ்வளோ பயப்படுறீங்க? இப்போது நான் சொல்கிறத என்னோட நண்பன் வல்லவராயன் வந்தியத்தேவன் கேட்டிருந்தான்னா அவன் நான் சொல்கிறத ஆமோதிச்சிருப்பான். அவன் அவனுக்கு சாவுனாலே பயமே இல்லை, அவன் யமலோகத்தில் போய் எவன் முன்னால் நின்னாலும் குதூகலமாக இருப்பான், அவ்வளோ சந்தோஷமாக தான் இருப்பான். நீங்களே இவ்வளோ பயப்படுறீங்க சாவுண்ணா அப்படின்ட்டு கேட்டவுடனே அந்த நேரத்தில் பார்த்தா இவங்க வந்துட்டுருக்க எதிரில் ஒரு 2 குதிரை ரொம்ப வேகமாக வர மாதிரி இருக்குது, சத்தம் கேட்குது. முன்னால் 2 குதிரை தான் வருது.
இவ்வளோ வேகமாக யாருடா வர்றது, இளவரசருக்கு மரியாதை கொடுக்காம அவங்க வந்து வேகமாக நம்மளை தாண்டி போயிடுவாங்களா, அவ்வளோ அகங்காரமாக அவங்களுக்கு அவ்வளோ திமுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்த கரிகாலன் பக்கத்தில் இருக்கிற கந்தன்மாறனும் பார்த்திபேந்திர பல்லவனும் 2 பேரும் வேலை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கானுங்க. அந்த நேரத்தில் பார்த்தா இந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அது புழுதி போய் பார்த்தா அந்த இடத்துல வந்தியத்தேவனோட முகம் தெரியுது. பின்னால் ஆழ்வார்க்கடியான் வராரு. அதை பார்த்தோடனே ஆதித்த கரிகாலனுக்கு அவ்வளோ சந்தோஷம். உடனே ஆதித்த கரிகாலன் அங்கே இளவரசர் வந்து நின்றுட்டுருக்காரு, பக்கத்தில் கந்தன்மாறனும் பார்த்திபேந்திர பல்லவனும் நின்றுட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே வந்தியத்தேவன் ஒரு 10 அடி தள்ளி குதிரையை நிறுத்திட்டு அவன் வந்து குதிரையிலேருந்து குதிச்சு வரான். அப்புறம் இங்கே கந்தன்மாறனும் பார்த்திபேந்திர பல்லவனும் இங்கே வந்தியத்தேவனை பார்த்தோடனே ஒரு ரொம்ப முகத்தை ரொம்ப சுழிச்சிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேண்டாம் வெறுப்பா அவனை பார்த்துட்டு அப்படி அந்த பக்கம் குதிரையை வந்து முன்னால் தள்ளிட்டு போகிறாங்க. அப்புறம் ஆதித்த கரிகாலன் அப்படியே வந்தியத்தேவனை கட்டி பிடிச்சிட்டு, தம்பி இப்போ தான் நான் உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், உனக்கு 100 வயசு வந்து சரி நீ உன்னோட பிரயாணத்தை பற்றி சொல்லு, உன்னோட பயணத்தை பற்றி சொல்லு, என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த இடத்துல ஒரு இது இருக்குது. அந்த இடத்துல பார்த்தா ஒரு இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா அப்புறம் எப்படி வந்து எப்படி போச்சு என்னெல்லாம் ஆச்சு அப்படின்ட்டு வந்தியத்தேவன் கிட்ட சொல்லும்போது வந்தியத்தேவன் அப்படி 2 பேரும் வந்தியத்தேவனும் ஆதித்த கரிகாலனும் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா பின்னால் இன்னொரு கூட்டம் வருது குதிரையில். யார் வராங்க அப்படின்னு கந்தன்மாறனும் பார்த்திபேந்திர பல்லவனும் பார்க்குறாங்க. அப்போ அதை பார்த்தா கடம்பூர் ஆட்கள் தான் வராங்கன்னு தெரியுது கந்தன்மாறனுக்கு. அவன் போய் என்ன விஷயம்னு விசாரிச்சுட்டு இங்கே ஆதித்த கரிகாலன் பக்கத்தில் வந்து சொல்கிறான், இளவரசி நீ அதாவது இந்த வந்தியத்தேவன் உங்களுக்கும் நண்பன் எனக்கும் நண்பனாக தான் இருந்தான், ஆனால் இப்போ இல்லை, இப்போ எனக்கு துரோகி அப்படின்னு சொல்கிறான் கந்தன்மாறன். அதை கேட்டவுடனே அதோட இந்த அத்தியாயம் வந்து முடியுது. அடுத்த அத்தியாயம் வந்து என்னென்னா வேல் முறிந்தது. இந்த அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அதாவது போன அத்தியாயத்தில் இந்த மாதிரி வந்தியத்தேவன் எனக்கும் நண்பனாக இருந்தான், உங்களுக்கும் நண்பன் எனக்கும் நண்பனாக தான் இருந்தான், இப்போ இவன் எனக்கு துரோகி அப்படின்னு சொன்னாங்க. அது முடிஞ்சுது. இப்போ வந்து ஏன் கந்தன்மாறா நீ அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டாங்க. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா இவன் வந்து என்னோட முதுகில் குத்திட்டான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவன் வந்து ஆதித்த கரிகாலன் பயங்கரமாக சிரிக்கிறான். அப்படி சிரிச்சுட்டு என்ன கந்தன்மாறா நீ ஏன் வந்தியத்தேவனுக்கு உன்னோட முதுகை திருப்பி காட்டினேன், எதுக்கு அவன் வந்து முதுகில் ஏன் குத்த போகிறான் அப்படின்னு சொல்கிறான் ஆதித்த கரிகாலன். அப்படி கேட்டோடனே கந்தன்மாறன் வந்து ஐயா நீங்கள் வந்து ரொம்ப கேலியாக சொல்கிறீங்களா, அவங்களுக்கு இது என்ன விளையாட்டாக இருக்கா, நான் வந்து ரொம்ப இதுவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவன் மேலே எனக்கு ரொம்ப கோவம் அப்படின்னு சொன்னோடனே சரி நான் வந்து விசாரிக்கிறேன், என்ன ஆச்சுன்னு நான் விசாரிக்கிறேன், அப்புறமா இவன் முதல்ல என்ன எங்கெல்லாம் போயிட்டு வந்தான் அப்படிங்கிறத சொல்லட்டும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்தியத்தேவன் சொல்கிறான், இல்லை இளவரசே நீங்கள் வந்து இந்த விஷயத்தை இப்போவே விசாரித்து ஒரு நல்ல தீர்ப்பாக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ சரி நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னா, சரி வந்தியத்தேவா நீ பதில் சொல்லு, நண்பன் அதாவது அந்த இவன் கந்தன்மாறன் சொன்னதுக்கு நீ வந்து பதில் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, ஐயா நான் வந்து அங்கே சுரங்கப்பாதையில் போயிட்டுருந்தேன். அப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்தா அங்கே அதாவது அங்கே சுரங்கப்பாதையில் தஞ்சாவூரில் சுரங்கப்பாதை வழியாக யாரை கூட்டிகிட்டு போனான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அங்கே சதி ஆலோசனையில் யாரை மூடு பல்லக்கில் அவங்க வந்து கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்லுங்கள். நிலவரையில் யாரை பொக்கிஷ நிலவரையிலேருந்து பார்த்தப்போ அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதெல்லாம் சொல்லுங்கள், நான் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் வந்து ஆதித்த கரிகாலன்ட்ட இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கந்தன்மாறன் அவனுக்கு வந்து அவ்வளோ பயமாக இருக்குது, வாய் திக்குது, ஒரு மாதிரி உதடு நடுங்குது, உடம்பெல்லாம் நடுங்குது. இவனுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கந்தன்மாறனுக்கு வருது. அதை கேட்டவுடனே இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான் அவன்.
எனக்கு எப்படி தெரியுங்கிறதெல்லாம் இல்லை. நான் வந்து இப்போ உண்மையை சொல்கிறேன். அதாவது இவனை நான் இன்னும் சுரங்கப்பாதை உள்ளேருந்து அவன் போகும்போது முதுகில் எல்லாம் குத்தலை, வேணும்னு குத்தலை, ஆனால் குத்தவே இல்லை. ஆனால் வந்து என்ன நடந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு வீரன் இவனோட முதுகில் குத்த வந்தான், இவனை கொத்தி கொலை பண்ண வந்தான். அந்த நேரத்தில் அவன் வந்து முதுகில் குத்திட்டான். ஆனால் அதுக்கப்புறம் நான் அவனை பார்த்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அப்படி அங்கே அவனை அடித்து கட்டி போட்டு இவனை தான் காப்பாற்றி காவேரி 6 வழியாக கூட்டிகிட்டு வந்து சேந்தனமுதன் வீட்டில் போய் அவனை கொண்டு போய் சிகிச்சை கொடுத்து அவனை வந்து காப்பாற்றிருக்கேன். ஆனால் அந்த உயிரை காப்பாற்றினதுக்கு இவன் எனக்கு கொடுத்துருக்க பட்டம் வந்து துரோகி, நட்புக்கு துரோகம் செஞ்சுருக்கான் அப்படிங்கிற பட்டத்தை வந்து எனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னோடனே வந்து இப்படி பேசிகிட்டு இருப்போ பார்த்தா திடீர்னு இவனும் அதாவது இல்லை நீங்கள் வந்து நல்லா விசாரித்து கந்தன்மாறன் சொல்கிறது தான் உண்மை, இவன் வந்து ஏதாவது பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு அங்கே இவனும் என்னென்னா பார்த்திபேந்திர பல்லவனும் சொல்கிறான். ஏன்னா இளவரசர் வந்து அருள்மொழிவர்மர் பொன்னியின் செல்வன் வந்து இவனை காப்பாற்றுறதுக்காக வந்து கடலில் குதிச்சார். கடலில் குதித்து அவர் தண்ணியில் மூழ்கிட்டாருன்னு சொன்னாங்க. இவனை காப்பாற்றுறதுக்கு தான் அவர் வந்து கடலில் குதிச்சார். கடைசியில் இவன் மட்டும் எப்படி உயிரோட வந்தான், இளவரசர் என்ன ஆனார் அப்படின்னு, இளவரசர் காணவே காணும், அவர் தொலைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது கந்தன்மாறனை பார்த்து ஆதித்த கரிகாலன்கிட்ட இந்த வந்தியத்தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் இளவரசர், இந்த மாதிரி ஏழையும் அனாதையுமான என்ன அருள்மொழிவர்மர் காப்பாற்ற வந்தார், தண்ணியில் குதித்து என்னை காப்பாற்ற வந்தார். ஆனால் அந்த நேரத்தில் இந்த பார்த்திபேந்திர பல்லவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார், அங்கே கப்பலில் நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தார். இவரும் இளவரசரை காப்பாற்றுறதுக்காக தண்ணியில் குதித்திருக்கலாம்ல. அது இல்லாமல் அவர் என்னமோ அவர் ஏதோ விளையாடிருக்க மாதிரில போய் வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இருந்தார், அவர் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா பார்த்திபேந்திர பல்லவனுக்கும் கோபம் வருது. அதனால பார்த்திபேந்திர பல்லவனும் இங்கே கந்தன்மாறனும் சேர்ந்து வேலை எரிகிறதுக்கு, வந்தியத்தேவன் மேலே வேலை எரிகிறதுக்கும் வந்தியத்தேவனை வந்து வாழை நீட்டுறான். அப்படி நீட்டும் போது இங்கே பாருங்கள் நண்பர்களே, எனக்கு முன்னால் என்னோட நண்பர்கள் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறது எனக்கு பிடிக்கல. இந்த விஷயத்த நான் அப்புறமா நல்லா விசாரித்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விசாரித்து அதுக்கு ஏற்ற தீர்ப்பு வழங்குறேன். இப்போது வந்தியத்தேவன் எங்கெல்லாம் போனான் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் கொஞ்சம் முன்னால் போங்க, நான் பின்னால் வரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லும்போது பார்த்தா அந்த நேரத்தில் ஆழ்வார்க்கடியான் பக்கத்தில் வர்றாரு. ஆழ்வார்க்கடியான் சரியாக சொன்னீங்க இளவரசே அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியான் பக்கத்தில் வராரு. அப்போ ஆழ்வார்க்கடியானை பார்த்தோடனே அவரோட குரலை கேட்டோடனே, இவன் யார், இவன் குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது, ஆளையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, எங்கே பார்த்துருப்பேன் அப்படின்ட்டு யோசிக்கும் போது இந்த மாதிரி ஆழ்வார்க்கடியான் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் என்ன நடந்துச்சுன்னா, அதாவது உங்கள் பகைவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த மரத்தில் ஒளிஞ்சிக்கிட்டு வெறும் குரல் மட்டும் கொடுத்து சொன்னது நான் தான் அப்படின்னு சொன்னோடனே, 3 வருஷத்துக்கு முன்னால் ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம்லாம் நடந்தது. அங்கே நந்தினி இருந்தால் அந்த என்னோட எதிரியை நான் வெறித்தனமாக கொல்லணும் அப்படின்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அந்த விஷயம் நடந்தப்போ அந்த நாளை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. அந்த நாளில் நான் எவ்வளோ வெறி பிடிச்சிருந்தேன்னு எனக்கு தெரியும். ஆமாம், உண்மையிலே நீ சொல்கிறது உண்மை தான். அந்த நேரத்தில் யார் முன்னால் வந்திருந்தாலும் நான் வெட்டி சாத்திருப்பேன் அப்படின்ட்டு சொல்லும்போது பார்த்தா, இந்த மாதிரி இடத்த நீ சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிவிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியுமா, எல்லாம் முன்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாழை எடுக்கிறான் ஆதித்த கரிகாலன். அப்படி எடுத்துகிட்டு பயங்கரமாக கோபமாக இருக்கான். அப்போ வந்தியத்தேவன் சொல்கிறான், இந்த மாதிரி ஐயா இவர் மாமந்திரி அனிருத்தரோட சீடன்,
ஒரு செய்தி கொண்டு வந்திருக்காரு. என்ன செய்தி அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்கிறான் வந்தியத்தேவன். அப்படி சொல்லும்போது சரி நீ சொல்கிற மாதிரியே செஞ்சுருவான் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா என்னெல்லாம் நடந்துச்சு, என்ன விஷயம், ஏதோ முக்கியமான விஷயமா அப்படிங்கிறதெல்லாம் குதிரையில் போகும்போது அப்படி பேசிகிட்டே போவோங்க. நீங்கள் 2 பேரும் என் பக்கத்தில் 2 பக்கமும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஆதித்த கரிகாலனும் குதிரையில் ஏறுறான், வந்தியத்தேவனும் குதிரையில் ஏறுறான், ஆழ்வார்க்கடியானும் குதிரையில் வராரு. இதோட இந்த அத்தியாயம் முடியுது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.